ஒரு வசதியான தொழிலதிபர். அவருக்கு அம்சமான 6-7 மனைவிமார்கள் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, இந்த தொழிலதிபர் வியாபாரத்துக்காக தேசாந்தரம் போக வேண்டியதா போச்சு. ஆனா அங்கிருந்த வேலைக்காரங்களை நம்பி தன்னோட மனைவிமார்களை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இதைய பத்தி பட்டுன்னு யோசிச்சவர் படார்னு என்ன பண்ணாரு, அவரோட அழகான 6-7 பொண்டாட்டிகளையுமே ஒரு அறைக்குள்ள தள்ளி பெரிய பூட்டா போட்டு பூட்டிடுறாரு. உடனே கையோட கணக்குள்ளைய கூப்பிட்டு, இங்க பாரு கணக்குள்ள, இங்க இருக்கிறவனுக்கு எவனையும் நம்ப முடியாது. இந்த அறைக்கு பக்கத்துல 6 மன்ற குற்றாத, நீயும் பக்கத்துல போயிடாத, எட்டி நின்னு நான் வர வரை காவல் காக்க வேண்டியது உண்ட பொறுப்பு அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு போற அவசரத்துல ஏதோ ஒரு சாவி தூக்கி கணக்குள்ள கையில கொடுத்துட்டு கவலை இல்லாம கிளம்பிடுறாரு. போனவர் அடுத்து விட்டு முக்கையை கூட தாண்டி இருக்க மாட்டாரு. இந்த கணக்குள்ள முதலாளின்னு கத்திட்டு குப்பர் அடிச்சு ஓடி வர்றாரு. என்ன ஏதுன்னு பதறிட்டு வண்டியில இருந்த முதலாளி இறங்கி வந்து என்னன்னு கேட்கும். முதலாளி, நீங்க போற அவசரத்துல வேற ஏதோ சாவி தூக்கி என்ற கையில கொடுத்துட்டு புறப்பட்டீங்க. நானும் பூட்டுல போட்டு உடையன்னு உடையற துறப்ப நாங்குது இந்த சாவி. அதனால சரியான சாவி என்ற கையில கொடுத்துட்டு சத்தமில்லாம கிளம்புங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பூட்டை திறக்க போற ஆவலாதியில குளங்காயுதமா நிக்கிறாரு முதலாளி முன்னாடி. இதை கேட்ட முதலாளிக்கு கொப்புளிச்சிட்டு வந்தது பாரு கோபம். அட கன்றாவி கணக்குள்ள, அடுத்தவனுக்கு கேட்ட பொறுப்பு கொடுத்திருந்தா கூட ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பார்த்துருப்பானுங்களேடா. இப்படி போனதோட மறையறதுக்குள்ள பூட்டை போய் நெம்பிடுதும் இல்லாம சத்தமில்லாம சாவி கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கறியா. நான் மட்டும் ஏமாந்து சரியான சாவி கொடுத்திருந்தேன்னா நீ பாக்குறதோடவா நிறுத்திருப்ப. உன்னை என்னமோ கணக்க நோட்ல ஓடுறவன் நம்பித்தாண்டா வேலைக்கு சேர்த்துனேன். ஆனா நீ இப்படி பூட்டுல ஓடுறவனு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு கண்ண கண்ணமா ரகி நப்பி கசக்கி புளிகிறார் கணக்குள்ளைய.